என்னப்பா இது? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, கடையில ஆளே இல்ல, வடை வேற தீஞ்சு போச்சு. அதனாலதான் நானே வந்து வடையை எடுக்கலான்னு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் ஏன் வடைலாம் சொல்ல போறேன்? நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன தண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குமா? ஆனா என்ன பிரிஞ்சு வந்து இவ்வளவு நாளா இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினமும் காலையில விடிஞ்ச உடனே பாக்குற முகம் உன் முகம் தானம்மா. அப்படி இருக்கும்போது உன்னால மட்டும் என்ன பிரிஞ்சு எப்படிமா இவ்வளவு நாள் இருக்க முடியுது? அந்த வீட்டுல ஜீவனே இல்லம்மா. நீ இல்லாத வீடு வெறும் செங்கலும் சவரமா தான் இருக்கு. எங்க யாருக்காக இல்லைனாலும் உங்க மகனுக்காக தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கத்த. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டு பக்கம் இனிமேல் வரமாட்டேன். உங்களுக்கு எல்லாம் இப்பதான் நான் கண்ணுக்கு தெரியல. அன்னைக்கு எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசினேன். தேவையில்லாம அவசரமா முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு. என் பேச்சை யாராச்சும் மதிச்சீங்களா? என்ன அன்னைக்கு ஒதுக்கி தானே வச்சீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு உறவு கொண்டாடிட்டு வரீங்க? ஐஸ்வர்யா, நீ அவங்க கூட போலியா? இல்ல மாமா, நான் இங்கதான் இருக்க போறேன். இங்கெல்லாம் உன்னால தங்க முடியாது, வசதி பத்தாது. அழகர் மேல நீங்க வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது மாமா. குழந்தைக்கு உடம்பு சரியாகணும் தான் நீங்க இவ்வளவு தூரம் குடிசையில வந்து தங்கியிருக்கீங்க. ஆனா என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நீங்க தாலி கட்ட பொண்டாட்டி. நான் கேக்குறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருக்கணும். நான் உங்க கூட தங்கிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க முன்னாள் மனைவிய பாக்குறீங்க, பேசுறீங்க, அதுக்குன்னு அவங்க கூட சேர போறீங்கன்னு சொல்லல. உங்களை நான் சந்தேகப்படல. ஆனா நீங்க இங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா வாங்க நம்ம போலாம். ஐஸ்வர்யா, நான் என் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? என் குழந்தைங்களோட நான் விளையாடுறேன், உனக்கு என்ன?